இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. பழுத்த தக்காளி 4 எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3. இப்போது இதில் பச்சை மிளகாவும் வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கணும். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா ட்ரை ஆகி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இந்த 4 நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் காய்கறியை கொட்டி கிளற வேண்டியது தான். இப்போ காய்கறியை கொட்டி கிளறிடலாம். பிரியாணி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழையை தூவி விட்டுருங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு. குக்கரை மூடிடலாம். விசில் விடணுமோ விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு ரைஸ் இப்படி தான் இருக்கும். வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.